சிலரை பார்த்துருக்கிறேன், படிப்பாங்க, ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணி படிச்ச துறையிலே லேசா வேலை எடுப்பாங்க. அதை வச்சுக்கொண்டு ஃபாரினோ சரி அல்லது உள்நாட்டிலேயோ வந்து சிம்பிளா வந்து வேலை எடுப்பாங்க, கடன்னு முன்னோரி போவாங்க. ஆனா மெட்ட கேட்டகரியில இருக்கிற மாணவர்கள் சிலரையும் பார்த்திருக்கிறேன். கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்குள்ள போயிட்டு 4 வருஷம் டிகிரி முடிச்சா போதுமென்று ஏதோ கஷ்டப்பட்டு டிகிரியை முடிச்சிட்டு எனக்கு கவர்மெண்ட் வேலை தரும் என்று பல காலமும் வீட்டுல வேலை இல்லாம இருக்கிற ஒரு கேட்டகரி. இதுல வந்து இப்ப நான் கதைக்கிறது முதலாவதா சொன்ன கேட்டகரி. எந்த இன்ஸ்டிடியூட், எந்த கோர்ஸ், அப்படி நிரம்ப தொழில்கள் வழங்குற அந்த கோர்ஸ் என்ன, இதைத்தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இதுதான் நிரம்ப தொழில் வாய்ப்புகளை வழங்குற துறையா இருந்தாலும் வந்து இந்த துறை வந்து எல்லாருக்கும் பிடிக்காத, ஒரு சிலருக்கு கஷ்டமா இருக்கும். ஆனாலும் இந்த துறையை வந்து விரும்புறவங்களுக்கு, இந்த துறையில முன்னேறணும் என்றவங்களுக்கு விழிப்புணர்வு வழங்குறதுக்கு தான் இந்த பதிவு. சரி, என்னப்பா இந்த அளவு பில்டப் பண்றீங்க, என்ன துறை என்று சொல்லி. கெமிஸ்ட்ரி. சிலருக்கு வந்து கெமிஸ்ட்ரி என்றது பயங்கர இன்ட்ரெஸ்டான ஃபீல்டா இருக்கு. ஏனென்றா உலகத்துல என்னத்தை எடுத்தாலும் வந்து கெமிக்கல் தான், நம்ம குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லாமே. அதாலதான் இந்த கெமிஸ்ட்ரியை படிக்கிறவங்களுக்கு நிரம்ப ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை பார்த்துருக்கிறேன். இப்போ நான் வந்து பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணக்குள்ள நிரம்ப பேரோட கலந்துரையாடக்குள்ள வந்து கெமிஸ்ட்ரி முடிச்ச பிள்ளைகளுக்கு இருக்கிற டிமாண்ட்ன்றது வந்து அப்பதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு ஃபுட் சயின்ஸ், ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கு வேலை கிடைக்கும், ஒரு பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில வேலை கிடைக்கும், பார்மசியூட்டிக்கல் கம்பெனியில வேலை செய்யும், ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனியில வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி லெபார்டரி டெஸ்டிங், சில ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் SGS, அதாவது லெபார்டரி டெஸ்டிங் செய்யற மாதிரி கம்பெனிஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபியூமிகேஷன், அதாவது என்னன்னு சொல்ற கட்டுப்படுத்தல், அந்த பூச்சி புழுக்களை கட்டுப்படுத்துற பீடை கட்டுப்படுத்தல் தொடர்பான அந்த மாதிரியான கம்பெனிகள்ல கூட. இப்படி எந்த கம்பெனியில எடுத்தாலும் வந்து கெமிஸ்ட்ரி படிச்ச ஒருத்தருக்கு வந்து வேலை வந்து எடுக்கிறது வந்து இலகுவாகத்தான் இருக்கும். ஆனா இவங்களோட வேலை வந்து பெரும்பாலும் வந்து ஃபீல்டாக இருக்காது, லெபார்டரி பேஸ்டா இருக்கும். சிலருக்கு வந்து லெபார்டரியில வேலை செய்யறது, அது குவாலிட்டியில வேலை செய்யறது பெரிய ஒரு கனவாகவே இருக்கும். என்னதான் நிரம்ப கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் கெமிக்கல் ரிலேட்டடான, கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான டிகிரி ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணாலும் அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில தான் வரலாம். ஆனா பியூரா ஒரு கெமிக்கல் சயின்ஸ்ல ஒரு டிகிரி செய்யணும்டா இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் பார்க்கக்குள் IChem என்று ஷார்ட்டா சொல்லுவாங்க, இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிஸ்ட்ரி சிலோன். இது வந்து கிட்டத்தட்ட 50 வருடங்களாக வந்து இயங்கி வர ஒரு நிறுவனம். இங்குதான் இந்த டிகிரி ப்ரோக்ராம் இருக்கிறது. அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் கெமிக்கல் சயின்சஸ் என்ற டிகிரி ப்ரோக்ராம் இருக்கு. இது வந்து ஒரு அகாடமிக் குவாலிஃபிகேஷன். அதே மாதிரி இந்த நிறுவனத்தால வந்து இன்னும் ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கிறது. அகாடமிக் வேற, ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வேற. அது என்னண்டா வந்து கிராஜுவேட்ஷிப் ப்ரோக்ராம் இன் கெமிஸ்ட்ரி. இந்த 2 வகையான பாடநெறியும் பெரும்பாலும் இந்த பெரும்பான்மையாக வந்து இந்த நிறுவனத்தால் வழங்கப்படுகிறது. இதை தாண்டி ஒரு வந்து டிப்ளோமா இன் லெபார்டரி சயின்சஸ் வழங்குறாங்க. ஆனால் கணக்க மாணவர்கள் குழம்பிக் கொள்றது வந்து அது வந்து மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ் உண்டு. IChemல வந்து MLT கோர்ஸ் கொடுக்குறாங்கன்னு நிரம்ப பிழையான வந்து எண்ணங்கள் இருக்கு. அது வந்து MLT கோர்ஸ் இல்லை, லெபார்டரி சயின்ஸ் ப்ரோக்ராம். அப்ப இந்த டிகிரி ப்ரோக்ராமை தான் சொல்றேன். இது வந்து கெமிக்கல் சயின்சஸ் பற்றினதால வந்து இவங்கிட்ட இந்த நிறுவனத்தை பார்க்கக்குள்ள வந்து ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால அங்கீகரிக்கப்பட்ட டிகிரியை தான் கொடுக்குறாங்க. அடுத்து இது ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட்டாக இருந்தாலும் வந்து நிரம்ப இந்த டிகிரி ப்ரோக்ராம் ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரோக்ராம். நான் கூட ஒரு தரம் இவங்கள்ட ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போயிருந்த நேரம் வந்து அவங்களோட இன்ஸ்டிடியூட்டை விசிட் பண்ணியிருந்தேன். அவ்வளவு எக்யூப்டான ஒரு லெபார்டரி ஒன்று இல்லை, பல லெபார்டரிஸ் இருக்கு. கெமிஸ்ட்ரி என்றா அந்த ஒருத்தருக்கு வந்து பியூரா நிரம்ப நாலேஜ், அனாலிசிஸ் செய்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணி ஒரு நல்ல ஒரு தரமான ப்ரோக்ராமை கொடுக்குறாங்க. இது கெமிஸ்ட்ரியில வந்து நீங்க வந்து படிக்கணுமாக இருந்து உங்களோட கையில காசு இருக்குமாக இருந்தா நிச்சயமா இந்த டிகிரி ப்ரோக்ராமை நீங்க செலக்ட் பண்ணலாம். இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, A லெவல்ல வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம், மேத் ஸ்ட்ரீம்ல படிச்சிருக்கணும், ஒரே அமர்வில் 3 பாடம் பாஸ் இருக்கணும், கெமிஸ்ட்ரியும் பாஸ் பண்ணி இருக்க வேணும். அல்லது வந்து இலங்கையிட A லெவல் பாஸ் பண்ணாட்டி வந்து எடெக்சல் அல்லது கேம்பிரிட்ஜில் வந்து A லெவல் முடிச்சிருக்கலாம், அவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம்.
இதை தாண்டி இப்போ நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் வந்து ஒரு ஜெனரல் டிகிரியில் கெமிஸ்ட்ரி மேஜரிங் செய்து ஒரு சப்ஜெக்டை எடுத்திருந்தவங்க கூட இந்த கெமிக்கல் சயின்சஸ் டிகிரி ப்ரோக்ராமுக்கு போகலாம். அப்படி நீங்கள் போகும்போது ஏற்கனவே படித்த சில பாடநெறிகளுக்கு வந்து அவங்க எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. இந்த கேட்டகரியில தான் நீங்கள் உள்நுழையலாம். இப்போ வந்து அதுக்குரிய விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் எல்லாமே உண்டு தான். ஐகேமுக்குரிய வெப்சைட் இருக்குது, அங்கே போனீங்கன்னா ஃபுல் டீட்டெயில், அவங்களோட ப்ராஸ்பெக்டஸ், அவங்களோட ஃபீஸ் வந்து ஹை. என்னடா இது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்டால் வழங்கப்படுற டிகிரி, அதை மாதிரி கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான கெமிக்கல்ஸுக்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்ன்றபடி சரியான காஸ்ட்லியான டிகிரி ப்ரோக்ராம். இதில் இருக்கிற வாய்ப்புகள் நீங்கள் ஃபாரினுக்கு, இப்போ இது 4 வருஷம் டிகிரி ப்ரோக்ராம், முதல் 2 வருஷம் முடிச்சுட்டு அவங்களே சில யூனிவர்சிட்டிஸோட MOU சைன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஃபாரின் போய் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு, அல்லது வந்து நீங்கள் இந்த டிகிரியை முடிச்சுட்டு ஃபாரின் போய் MPhil PhDக்கு லேசாக போய்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதை பற்றி அவங்களே ரொம்ப தெளிவுபடுத்தல்கள் வந்து சில அவங்களோட யூடியூப் சேனலில் இருக்குது. அதை நீங்கள் போய் பார்க்கலாம், அல்லது அவங்களுக்கு கால் பண்ணி கூட நீங்கள் அதை தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த ப்ரோக்ராம் வந்து கிராஜுவேட்ஷிப் ப்ரோக்ராம் இன் கெமிஸ்ட்ரி. இதுக்கு யார் யார் உள்நுழையலாமாண்டா, உண்மையாகவே ஆச்சரியமான விஷயம் எனக்கு கூட, ஓப்பன் யூனிவர்சிட்டி இப்போ A-level 3 passes இருந்தால், அல்லது இல்லாதவங்க கூட, அல்லது ஸ்கூல் லீவர்ஸ், இப்போ A-level எழுதிட்டு ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணுறவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணலாமாம். A-level கம்பல்சரி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் A-levelக்கு ஈக்குவலாக வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் சயின்சஸ் என்ற ஃபவுண்டேஷன் முடிச்சிருந்தா அதுக்கு அப்ளை பண்ணலாம். அல்லது அவங்களாலேயே வழங்கப்படுற அந்த டிப்ளமா இன் லேபார்டரி டெக்னாலஜி ப்ரோக்ராம் செய்திருந்தவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். அல்லது A-levelல வந்து அவங்க 3 passes கெமிஸ்ட்ரி இன்க்ளூடடாக வச்சிருந்தா கூட இந்த கிராஜுவேட்ஷிப் ப்ரோக்ராம் இன் கெமிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெமிஸ்ட்ரியில் முன்னோரோனும் எனக்கு கெமிஸ்ட்ரி தான் விருப்பம். சிலர் வந்து கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பண்ணிட்டு ஐயோ எனக்கு கவர்மெண்ட்ல இந்த ஜாப் கேட்கறவங்க, இந்த வேலை கிடைக்குமெண்டு கேட்கறவங்க தயவு செய்து இதுக்கு மேல என்னட்டு கேட்காதீங்க. பிரைவேட் செக்டர்ல நிரம்ப வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஃபாரின் போகணும் என்றாலும் உங்களுக்கு நிரம்ப வாய்ப்புகள் இருக்கிறது. அதால இந்த நிறுவனத்தை நீங்க அணுகி உங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அவங்களோட ப்ராஸ்பெக்டஸ்ல எல்லா டீடைல்ஸுமே இருக்கு. இந்த நிறுவனம் பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்களோட வெப்சைட்டுக்கு போய் பாருங்க. இப்ப அப்ளிகேஷன் கால் பண்ணி இருக்கு.